ஒருநாள் உலகக் கோப்பையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, தோனி சொன்ன அதிரடி பதில். இந்த வாரம் T20 உலகக்கோப்பை தொடங்க உள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் இந்த தொடரில் மொத்தம் 20 அணிகள் விளையாடுகின்றன. பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் தொடங்கும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் மார்ச் மாதம் முதல் வாரம் வரை நடைபெறவுள்ளது. ஏற்கனவே ஒவ்வொரு அணிகளாக இந்தியா மற்றும் இலங்கைக்கு வர தொடங்கியுள்ளன. பங்களாதேஷ் அணி இந்த தொடரிலிருந்து விலகியுள்ள நிலையில் பாகிஸ்தான் அணியும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டோம் என அறிவித்துள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் T20 உலகக்கோப்பை தொடங்குகிறது. இந்திய அணி தங்களது முதல் போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிராக விளையாடுகிறது. ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி உலகக்கோப்பையில் விளையாட வேண்டுமா என்று சமீபத்தில் ஒரு நேர்காணலில் தோனியிடம் கேட்கப்பட்டது. இதற்கு தோனி சிறப்பான விளக்கம் ஒன்று அளித்துள்ளார். ஏன் விளையாடக்கூடாது? என்னை பொறுத்தவரையில் வயது என்பது ஒரு தகுதியே கிடையாது. அணியில் இடம்பெறுவதற்கு 2 விஷயங்கள் தான் முக்கியம். ஒன்று செயல்திறன், மற்றொன்று உடற்தகுதி. நான் 24 வயதில் அறிமுகமாகும் போதும் சரி, 10 அல்லது 20 ஆண்டுகள் விளையாடிய பிறகும் சரி, யாரும் வந்து என்னிடம் உனக்கு வயதாகிவிட வேண்டியது என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதே போலத்தான் ரோஹித், விராட் கோலி போன்றவர்களும் நாட்டுக்காக சிறப்பாக விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் வரை, அவர்கள் ஆட்டத்தில் வேகம் இருக்கும் வரை அவர்களை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்துள்ளார். நீங்கள் 22 வயதாக இளைஞராக இருந்தாலும் உடற்தகுதி இல்லையெனில் அணியில் இடம் கிடைக்காது. சர்வதேச கிரிக்கெட் விளையாடுவதற்கு என்று சில வரையறைகள் உள்ளது. ரோஹித், விராட் அல்லது எதிர்காலத்தில் வரப்போகும் எந்த வீரராக இருந்தாலும் அவர்கள் 30 வயதை கடந்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்கள் விளையாடலாமா வேண்டாமா என்பதை நாம் முடிவு செய்யக்கூடாது. அதை முடிவு செய்ய வேண்டியது அவர்கள்தான். அவர்கள் தொடர்ந்து ரன் குவித்தால், அணியின் வெற்றிக்கு பங்காற்றினால் நிச்சயம் அவர்கள் உலக கோப்பையில் விளையாடலாம் என தெரிவித்துள்ளார். விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் தான் ஜாம்பவான் என்பதை நிரூபித்து வருகிறார். அவர் விளையாடும் ஒவ்வொரு போட்டியிலும் சதமடித்து தன்னுடைய பேட்டிங் ஃபார்மை நிரூபித்து வருகிறார். மறுபுறம் ரோஹித் சர்மா பவர் பிளேயில் தான் ஒரு பீஸ்ட் என்பதை நிரூபித்து வருகிறார். குறிப்பாக சமீபத்தில் அவரது பேட்டிங் ஸ்டைலை மாற்றிக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலிய தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தார். இருப்பினும் இந்த T20 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி விளையாடும் ஒருநாள் போட்டியில் இவர்கள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து 2027 உலகக்கோப்பையில் இவர்கள் விளையாடுவார்களா மாட்டார்களா என்பது முடிவு செய்யப்படும். ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஜெய்ஸ்வாலும், விராட் கோலிக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாடும் அவர்கள் இடத்தை பிடிக்க தயாராக உள்ளனர்.